உங்ககிட்ட 2 கேரட் இருந்தால் போதும், ரொம்ப ஹெல்தி அண்ட் க்ரீமியான கேரட் கீர் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் கீர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 5 கேஷ்யூ, 5 ஆல்மண்ட் இது ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. நட்ஸ் சேர்க்காமலையும் செய்யலாம், ஆனால் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இருக்கட்டும். நான் இன்றைக்கி 2 கேரட் மட்டும் எடுத்திருக்கேங்க. இந்த 2 கேரட்டை கட் பண்ணி தோல் சீவிட்டு அகைன் வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக குக் ஆயிரும், அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மிதமான சூட்டில் இருக்கட்டும். லேசாக சூடானதுக்கப்புறம் 3 ஏலக்காய் போட்டு மிதமான சூட்டில் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கேரட்டை 2 to 3 மினிட்ஸ் நெய்லேயே லேசாக வதக்கி விடுங்க. மிதமான சூட்லேயே இருக்கட்டும், இல்லைனா கருகிடும். கேரட் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இது கூட சின்ன டம்ளரில் 1 டம்ளர் மில்க் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கேரட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கேரட் நல்லா ஈவனாக குக் ஆகும். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு 2 விசிலுக்கு கேரட்டை வேக வைங்க. ரெண்டு விசில் மட்டும் விட்டால் போதுங்க, கேரட் நல்லா குக் ஆயிரும். குக்கர் அப்படியே இருக்கட்டும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே ஊற வச்சுருக்கிற ஆமண்டை உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி கேரட் ரொம்ப நல்லா வெந்திருக்குங்க. நல்லா வாசனையாக இருக்குது. கேரட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்சுருக்கிற நட்ஸையும் இந்த கேரட் அப்புறம் நம்ம சேர்த்த 3 ஏலக்காய் அதை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், கேரட் பேஸ்ட் நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது. நான் அரைக்கும்போது கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி தான் அரைச்சேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போது இந்த கேரட் பேஸ்ட்டை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கேரட் எடுத்திருந்தேங்க, அதனால் இது கூட 1.5 டம்ளர் மில்க்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வேணும்னா இதுவே சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லா மில்க் மாதிரி வேணும் அப்படின்னா இது கூட இன்னும் கொஞ்சம் மில்க்கோ இல்லை தண்ணியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட 5 டீஸ்பூன்ஸ் சுகர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுவே சரியாக இருக்கும். நீங்கள் பேபிஸ்க்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு பொதுவாக ஹனி இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுங்க. நம்மளோட க்ரீமியான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சூடாக குடித்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சில்லுன்னு குடித்தாலும் நல்லாயிருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.